அனைவருக்கும் வணக்கம். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முஜிபுர் ரஹ்மான் பேசுகிறேன். 2020-21 கல்வியாண்டிற்கான 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்தில் நீங்கள் எல்லாம் தமிழ் பாடங்களை ஒவ்வொரு அழகாக நீங்கள் படித்துக்கொண்டு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு அலகிலும் அன்றாடம் நாங்கள் சில பதிவுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பதிவுகளை நீங்கள் எல்லாம் கேட்டு குறிப்பெடுத்து நீங்கள் நிலைநிறுத்தி வருகிறீர்கள். அது மட்டுமில்லாமல் இது ஒரு வருகை பதிவிற்கான ஒரு ஆதாரம். நீங்கள் இது நாள் வரை எந்தெந்த அலகில் என்ன நடத்தினாங்க அப்படின்றத நீங்கள் குறிப்பெடுத்துட்டு நீங்கள் வரணும். அதுதான் உங்களுக்கு தேர்வுக்குரிய அங்கீகாரம். என்ன நடத்துனாங்க, இந்தந்த டேட்டில் என்னென்ன யூனிட்டில் இந்தந்த இது அலகு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது ஒரு செய்தி, உங்களுக்கு அறிவியல் தமிழ் அடித்தர படிப்பு 2 பேப்பர் நீங்கள் படிக்கிறீங்க. இதில் அசைன்மெண்ட், அதாவது தமிழ் ஒப்படைப்பு நீங்கள் ஒப்படைக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செகண்ட் இயரில் உங்கள் ஊரை பற்றியோ உங்கள் மாவட்டத்தை பற்றியோ ஒரு 3 பக்கம் நீங்கள் எழுதிட்டு தமிழ் துறையில் கொடுக்கலாம். அதே போல் அறிவியல் தமிழ்லையும் நீங்கள் ஏதாவது ஒரு பகுதி எழுதின்னு நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் அது சர்க்குலர் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அது அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை 3 பக்கம் அதை 4 பக்கம் எழுதி நீங்கள் கொடுத்துருங்க. எங்கள் ஊர் இப்போ ராமநாயக்கன்பேட்டோட பெயர் கணக்கு ராமநாயக்கம் குறித்த ஒரு வரலாறு, அதே இல்லை அந்த மாவட்டத்துடைய வரலாறு. அது அசைன்மெண்ட் என்பதே பையன் என்ன பண்ணணும்னா புக்கை பார்த்து எழுதணும். இது புக்கை பார்த்து எழுத வர முடியாது. நீங்கள் உங்கள் ஊரை பற்றி, உங்கள் கோயிலை பற்றி, உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ அதை சிறப்பெல்லாம் எழுதி நீங்கள் ஒரு 3 பக்கம் எழுதிட்டு வரணும். நான் அது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி அழகு 4 டே ஆர்டரு 4 வேலைக்காரி நாடகம். இந்த வேலைக்காரி நாடகத்தில் தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு காட்சிகளை நான் போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி 15, 16, 17 பார்க்க போகிறோம். ரொம்ப இனிமையான ஒரு நாடகம் தான். காட்சி 15ல் இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணா அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, நந்தவனம், அங்கே யார் இருக்கிறாங்க பார்த்தா மூர்த்தி இருக்கிறான், அமிர்தம் இருக்கிறான், சரசா இருக்காங்க. நந்தவனத்தில் மூர்த்தியும் அமிர்தம் சந்திக்கிறாங்க. மூர்த்தி சொல்கிறான், அமிர்தம் பலித்ததா நான் சொன்ன யோசனை? ஒன்று அமிர்தம் சொல்கிறான், ஓ ஒரே நிமிஷத்தில் ஏற்றிவிட்டேன் அவர்களை. மூர்த்தி சொல்கிறான், அமிர்தம் நான் உனக்கு இவ்வளோ உதவி செய்தேனே, நீ எனக்கு என்ன தரப்போகிற? அதுக்கு அமிர்தம் சொல்கிறா, நீங்கள் பெரிய எடுத்து பிள்ளை, நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி, என்னால் உங்களுக்கு என்ன தர முடியும்? அதுக்கு மூர்த்தி சொல்கிறான், அமிர்தம் நான் ஒன்று கேட்கிறேன், கோச்சிக்காமல் பதில் சொல்கிறியா? உனக்கு இங்கே யார் மேலேயாவது ஆசை இருக்கா? ஒன்று அமிர்தம் சொல்கிறா, எல்லோரு மேலேயும் தான் ஆசை இருக்குது. அதுக்கு மூர்த்தி சொல்கிறான், அதை கேட்கல அமிர்தம், உன் மனசில் யார் மேலேயாவது ஆசை இருக்கா என்று கேட்டேன். அதுக்கு அமிர்தம் சொல்கிறா, மனிதனே கூத்தாடும் 10,000 எண்ணங்கள். மூர்த்தி சொல்கிறான், அமிர்தம் நீ குளத்தை தூக்கிக்கிட்டு வளைந்து வளைந்து நிற்பாயே, அது மாதிரி வளைந்து வளைந்து பேசுகிற. அமிர்தம் சொல்கிறான், பாரதத்தை நாம் எல்லாம் படித்திருந்தாலும் கூட சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அமிர்தம் மேலும் சொல்கிறான், பாரத்தை சுமக்க முடியாமல் தான் அப்படி நடக்கிறேன், அதே போல் நெஞ்சிலேயும் பாரம் இருந்தால் நாக்கு வளையத்தானே செய்யும் அப்படின்றான். உடனே மூர்த்தி சொல்கிறான், என்ன ஒரு சுமதங்கியை நினைத்துக்கிட்டேயா? உன் மனசில் இருக்கிற பாரத்தை என்னிடம் சொல்லப்படாதோ? சரசா வரா. அதான் மூர்த்தி அமிர்தம் பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுன்னா சரசா வரா. சரசா சொல்கிறா, ஏண்டி அமிர்தம், இன்னைக்கு காலையிலேருந்து என்ன வேலையைத்தான் செய்திருக்கிற? மூர்த்தி, ஒரு வேலைக்காரிக்கிட்ட கொஞ்சம் குழாவதும் வேலையாக போயிடுச்சு உனக்கு. அமிர்தம் குடத்தை கீழே போட்டு விடுகிறாள். ஏண்டி குடத்தை இப்படி கீழே போட்டுக்கிற, யார் விட்டு சுற்றிடுது? அமிர்தம் சொல்கிறான், ஏன் அக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே? அது சரசா சொல்கிறா, அக்காவா? அக்கா இந்தாடி, இனிமேல் என்ன இந்த மாதிரி கூப்பிடாது.
இதே பழக்கம் தான் நாளைக்கு 4 பெரிய மனுஷங்க வந்திருக்கும் போது கூட வரும். போடி போய் வேலையை பார். மூர்த்தி சொல்கிறான், பஞ்சவர்ண கிளியை பிடித்து குஞ்சு விளையாடலாம் என்று எண்ணி பனைமரை ஏறும்போது பறந்தாடி விட்டது. ஜாதி பேதம் என்று கூண்டுக்கு தரித்திர கம்மிகள் வேறு, என்ன உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறான். இது வந்து காட்சி 15 முடியுது. காட்சி 16 பார்த்தீங்கன்னா ஒரு கோயில். அந்த கோயிலில் ஆனந்தன், மணி, காளி மற்றும் மணிக்கு கடன் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க சொல்கிறான், டேய் நீ என்கிட்ட பணம் வாங்கலன்னு காளி முன்னில் கற்பூரத்தை அணைச்சிட்டு பார்க்கலாம். அதுக்கு மணி சொல்கிறான், இப்போ சொன்னார் பார், அது சரி, வா போகலாம். கடன் கொடுத்தவர் சொல்கிறாரு, சூடத்தை கொளுத்தி டேய் எங்கே அணைப்பா இருக்கலாம், தேசிலே உன்னை விட மாட்டேன். ஆமாம். மணி சொல்கிறார், இந்த காளியை அறிய சொல்கிறேன், உங்ககிட்ட காசு கூட வாங்கலை, சூடத்தை அணைக்கிறேன் போதுமா. கடன் கொடுத்தவர் சொல்கிறான், அடப்பாவி அணைச்சிட்டியா, காளி இதிலே போய் சித்தி பண்ணுறியா, நீ உருக்குடியா. அதுக்கு மணி சொல்கிறான், இந்தப்பா அதிகமாக பேசுறது, கற்பூரத்தை அணைக்க சொன்னால் அணைச்சிட்டேன், தீர்ந்து போச்சு போ. காசு கொடுத்த சொல்கிறான், காளியாய் இதை நீ தான் கேட்கணும். ஆனந்த் சொல்கிறான், மணி சொல்கிறான், ஆனந்தா நீயா. ஆனந்த் சொல்கிறான், மணி காளி முன்னாடி கற்பூரத்தை அணைச்சியே, உண்மையை சொல், நீ அவங்ககிட்டே பணம் வாங்கலையா. மணி சொல்கிறான், அவன் ஒரு முட்டாள், அவன் தம்பி நீ. நான் என்ன சொல்லி கற்பூரத்தை அணைச்சேன், காசு வாங்கலை என்று சொன்னேன். ஆனால் வாங்கினது எவ்வளோ, முள்ளங்கி பத்த மாதிரி 5 ரூபாய் வாங்கினேன். அதை இப்போதே கேட்டான், இப்போது இல்லை, பிறகு ஆகட்டும் என்று சொன்னேன். கேட்கல, மென்னியை பிடிச்சான். இப்போ பாரு வாயை முடிக்கிட்டு போகிறான். ஆனந்த் சொல்கிறான், மணி இது பாவம், காளி உன்னை சும்மா விடுவாரா. மணி சொல்கிறான், சும்மா விடா, பின்னாலேயே சுற்றிக்கிட்டே இருப்பா. உடனே ஆனந்த் சொல்கிறான், மணி அப்படியெல்லாம் சொல்லாத, நான் வரேன். மணி பைத்தியக்காரன். இது காட்சி 16 முடியுது. காட்சி 17. இடம் வந்து வேதாச்சலம் வீடு. அவங்க யாராக இருக்காங்க பார்த்தா சொக்கன், வேதாச்சலம், அது ஊராருடைய கூட்டு நிற்கிறாங்க. வேதாச்சலம் காளி மகம் ஆயுலோகமாக தான் அப்படின்றார். சொக்கன் சொல்கிறான், நீங்கள் ஜமீன்தார் ஆனதுக்கு மரியாதை செய்ய வந்துருக்கிறாங்க. வேதாச்சலம், தெரியுது உங்கள் ஜமீன் என் மேலே விழுமென்று நினைக்கவே இல்லை. அந்த பாய் உங்கள் பழைய எஜமான் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இதை கட்டிட்டு போய் என் தலையில் அப்படின்ட்டான். கும்பலில் ஒருத்தர் சொல்கிறான், இந்த ஜமீன் அதை கைவிட்டு போனது காளியாத்த புண்ணியம் என்று ஊரெல்லாம் ஒரே சந்தோஷப்படுறாங்க. வேதாச்சலம் சொல்கிறாரு, நானும் அதற்காகத்தான் கோவிலுக்கு அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் ஒன்று, நீங்கள் அவன் கையில் அவனுடைய தலையில் மிளகா அரைச்ச மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்க. சொக்கன் சொல்கிறான், ஆமாம், அப்படி எதாவது நடந்தீங்க அப்புறம் எஜமா ஆளே மாறி போயிடுவார், ஜாக்கிரதை. வேதாச்சாரம் சொல்கிறாரு, சீ கழுது வாய மூடு, நான் கொஞ்சம் கண்டிப்பான பெருவி தான், ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒருவர் சொல்கிறான், நாங்கள் அப்படி தப்பு தண்டாங்களுக்கு போக மாட்டோங்க, எஜமான் அப்படி கொஞ்சம் ஜமீன் பக்கம் வரணும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரே ஆசையாக தான் இருக்குங்க. வேதாச்சலம், அதுக்கு என்ன போகாமல் இருக்க முடியுமா, எல்லோருமே சேர்ந்து கோவிலுக்கு போய் அபிஷேகத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஜமீனுக்கு போகலாம். ஜனங்களாம் சொல்கிறாங்க, சரிங்க அப்படின்றாங்க. இது காட்சி 17 முடியுது. காட்சி 18. இடம் வந்து பாதை. அவங்க யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆனந்தனுக்கு கடன் கொடுத்தவன். ஆனந்தன் சொல்கிறான், இன்றைக்கு காலையில் தான் நாங்கள் வச்சுருந்த காசு எல்லாம் காளிக்கு சுண்டல் செய்ய கொடுத்துட்டேனுங்க. கடன் கொடுத்த சொல்கிறேன், என்னடா நான் தந்த கடனை கேட்டுக்கிட்டே இருக்க, நீ என்ன கிண்டலாக பண்ணுற, நடடா நீ வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு முதலாளிகிட்ட சொல்லி ஒரு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு இதே கழுத்து போட சொல்லடா. அதுக்கு ஆனந்த் சொல்கிறான், இன்றைக்கி காலையில் தானங்க என்னை வேலைக்கு வேண்டாம்னு துரத்திட்டாங்க. கடன் கொடுத்த சொல்கிறான், அடப்பாவி என் தலைமையில் வேறு கல்லை தூக்கி போட்டுட்டியா, ஏன்டா நீ கடையில் இருக்கிற நம்பித்தாண்டா உனக்கு கடன் கொடுத்தேன். அது ஆனந்த் சொல்கிறான், நானும் என்னமே கடையில் வேலை பார்க்குறோம் கொடுத்துட்டான் என்றதாங்க தைரியமாக வாங்கி நான் சொல்கிறான் ஆனந்தான். அது கடன் கொடுத்த சொல்கிறான், நீ பேச்சு மற்றவங்களா பேசுவ, காளி கீழி என்று வேஷம் போடுற மனுஷனடா நீ, மானம் இல்லை, வாங்கின கடை கொடுக்க வழி இல்லைண்ணே, எங்கேயாவது திருட போகிறதுண்டா. ஆடா அதுதான் இல்லைண்ணா, எங்கேயாவது தூக்கு போட்டு உங்கள் அப்பனை மாதிரி சாகுறதானடா அடிக்கிறானோ ஆனந்தனே. இப்படி காட்சி 16, 17, 18 உங்களுக்கு வைத்திருக்கிறோம். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா போட்டு பாருங்கள், அது கண்டிப்பாக நினைவு நிற்கும். அதாவது ஒரு பணத்தாசை பிரித்த அந்த வேதாச்சலம் முதலியார் வந்து அவருடைய செயல்பாடுகளை சொல்கிறாரு. இதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.